வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 19. இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை நம்ம ஹேபிட்டா பழக்க வழக்கமாகவே நம்மளை எப்படி மாற்றிக்கிறது, அப்படி மாற்றிக்கிறதுனால நம்ம ஆரோக்கியம் எப்படி மேம்படும், அந்த ஆரோக்கியம் எப்படி மேம்படுறதுனால நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளவு நல்ல ஆரோக்கியமான தன்மையையும் அதனால் உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றியும் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிரிப்பு மருந்து. நம்ம எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்ருக்கோம். பிபிக்கு மருந்து, பிளட் சுகருக்கு மருந்து, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு மருந்து எடுக்கக்கூடிய ஹேபிட், பழக்க வழக்கம் நம்ம மக்களிடையே ரொம்ப ஒரு டெய்லி ரொட்டீனாகவே ஆயிடுச்சு. ஆனால் இது எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியில் முடியுதுங்க. இந்த மருந்துக்கள் எல்லாமே உடலுக்கு நல்லது செய்தான்னு கேட்டால் அது ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் செய்து கொண்டே தான் இருக்குது. அது எந்த வகையான மாத்திரையாக இருந்தாலும் அது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களை அதிலிருந்து ரெடி பண்ணும் அல்லது ரெக்கவர் பண்ணும். தென் திரும்ப பழைய நிலைமைக்கே போயிடும். அதனால தான் பிளட் சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், எம்ஜியை ஏற்றிட்டே போகிறாங்க. ஸோ இந்த எம்ஜி ஏற ஏற கிட்னியும் லிவரும் தள்ளாடுது. என்னென்னா அதனால் கொடுக்கக்கூடிய கெமிக்கல் லோடை உக்கிரிச்சு அதை ஜீர்ணித்து அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப தள்ளாடுது. இதனால் மனிதன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறான். ஒவ்வொரு ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பித்து அது பல பிரச்சனையில் கொண்டு போய் முடியுது. அந்த மருந்துக்களால் வரக்கூடிய விளைவுகள் எக்கச்சக்கம். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அலோபதியில் வரக்கூடிய மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய கெமிக்கல் நேச்சரை பற்றி தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக்காகவும் ஆயுர்வேதிக்கும் சித்தாவிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தங்களை தாங்களே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாமே ஒரு வகையான அவேர்னஸ் தான். ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய மருந்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மெக்கானிக்கல் வேர்ல்டில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உள்ளார்ந்த மருந்துக்களை பயன்படுத்தி ஹேபிட்டை பழக்க வழக்கமாக மாற்றும் போது